இந்தியாவுடைய தேசிய விளையாட்டு எது அப்படிங்கிற கேள்வி முன்னாடி எல்லாம் போட்டித் தேர்வுகள்ல வரும். அதுக்கு பதில் என்னன்னா ஹாக்கி. இப்ப இது தகவல் பெறும் உரிமை சட்ட காலம் இது. ஏன்னா எந்த தகவலையும் உறுதிப்பட்டிருக்கு நீங்க கேள்வி கேட்கலாம். இப்ப அந்த கேள்வி எழுப்புனா நம்முடைய யூனியன் கவர்மெண்ட் அது கொடுத்த பதில் என்ன அப்படின்னு சொன்னா, அப்படிலாம் எதுவும் அறிவிக்கல, அப்படி தேசிய விளையாட்டு ஒண்ணு கிடையாது அப்படின்ட்டாங்க. என்ன ஆனா ஒருவேளை இப்ப அந்த மாதிரி கேள்விகளை ஒருவேளை அப்படி ஒண்ணு வச்சிருந்து கேட்டா கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள்ல இல்ல குழந்தைகள்கிட்ட வரக்கூடிய பதில் கிரிக்கெட்னு இருக்கலாம். ஏன்னா கிரிக்கெட் தான் அதிகமாக விளையாடப்படும் இந்தியாவுல. ரொம்ப வணிகமயமா இருக்கு, அது ஒரு பக்கம். ஆனா அதிகமாக விளையாடப்படும் விளையாட்டாக, இன்னும் சொல்ல போனா பார்க்கப்படும் விளையாட்டாக அது மாறி இருக்கு. குறிப்பா அதுலயும் 3 பிரிவா பிரிக்கிறோம் நம்ம இல்லையா? ஒண்ணு டெஸ்ட், இன்னொன்னு ஒன் டே இன்டர்நேஷனல், T20. அது 5 நாட்கள் நடக்குது டெஸ்ட் போட்டி. இது ஒரே நாள்ல முடியும். 50 ஓவர் விளையாடலாம். ஒன் டே இன்டர்நேஷனல். T20ங்கிறது 20 ஓவர்ல விளையாடக்கூடியது. முன்னாடிலாம் இந்த டெஸ்ட் போட்டிங்கிறது 6 நாள் நடக்கும். 3 நாட்கள் கழித்து ஒரு நாள் ஓய்வு நாள் வேற. அப்படிலாம் இருந்த காலகட்டம் இருந்தது. அப்புறம் அது 5 நாட்களாக குறைஞ்சது. இன்னொன்னு, ஒரு காலத்துல டெஸ்ட் மேட்ச்னாலே அது யாருக்கும் வெற்றி தோல்வி இல்லாம முடிஞ்சிடும் அப்படிங்கறதுதான் ஒரு வழக்கமான விஷயமாக இருந்தது. இவ்வளவு பாப்புலரா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவுல முதல்ல டெஸ்ட் போட்டி இந்தியா எப்ப விளையாடுச்சு அப்படின்னு சொன்னா 1932 1932 தான் முதல்ல விளையாடு. இது வரைக்கும் ஒரு 579 579 மேட்சஸ்ல, டெஸ்ட் மேட்சஸ்ல இந்தியா விளையாடி இருக்கு. அதாவது இப்ப சமீபத்துல இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்குமான டெஸ்ட் தொடர் நடந்தது. முதல் டெஸ்ட்லயே இந்தியா தோத்துருச்சு. பயங்கர அதிர்ச்சியா இருந்தது எல்லாருக்கும். ஆனா அடுத்து நடந்த 4 டெஸ்ட் போட்டிகளையும் ஜெயிச்சு 4-1 என்ற வித்தியாசத்துல டெஸ்ட் தொடரை கைப்பற்றிருக்கு. இது ஒரு நல்ல விஷயம். ஆனா இதுல கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா, இது வரைக்கும் நடந்த போட்டிகள்ல எத்தனை வெற்றி எத்தனை தோல்வி அப்படின்னு சொல்லி இந்த டெஸ்ட் தொடருக்கு முன்னாடி வரைக்கும் நாம கணக்கு போட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, தோல்வி அதிகமாகவும் வெற்றி குறைவாகவும் இருந்துட்டே வந்தது. இந்த புள்ளி விவரம் 1932 இருந்து இதே புள்ளி விவரம் தான். தோல்விதான் நமக்கு அதிகம், வெற்றி குறைவு அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த தொடருக்கு பின்னால் நமக்கு வந்த கணக்கு என்ன அப்படின்னு சொன்னா, 579 போட்டிகள் வரைக்கும் இந்தியா விளையாடி இருக்கு அப்படின்னா 178 போட்டிகள்ல வெற்றி பெற்றிருக்கு, 178 போட்டிகள்ல தோல்வி அடைஞ்சிருக்கு. இதுதான் இந்திய கிரிக்கெட் வரலாற்றுல, டெஸ்ட் வரலாற்றுல முதன்முறையாக வெற்றிக்கும் தோல்விக்கும் இடையிலான விகிதம் சமமா நின்றுருக்கு. 222 போட்டி யாருக்கும் வெற்றி தோல்வி இல்லாம முடிஞ்சிருக்கு. இதான் 1:1 வச்சுக்கலாம் நாம. இந்தியா இப்படி அப்படின்னு சொன்னா முதல் இடத்துல யார் இருக்கா, அதாவது வெற்றி அதிகமாகவும் தோல்வி குறைவாகும் அப்படின்னு சொன்னா ஆஸ்திரேலியா தான் முதல் இடத்துல இருக்கு. 2வது இடத்துல இங்கிலாந்து இருக்கு. இந்த 2 நாடுகள் தான் முதல் டெஸ்ட் போட்டியை விளையாடின நாடுகள். 1877 ஆண்டு விளையாடினது. 3வது இடத்துல இருக்கிறது மேற்கிந்திய தீவுகள். இது 1928 ஆண்டு டெஸ்ட் கிரிக்கெட்ல விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. 4வது இடத்தில் இருக்கிறது தென்னாப்பிரிக்கா. 1889 முதல் டெஸ்ட் போட்டிய விளையாடி இருக்கு. நடுவுல கொஞ்சம் அந்த நிறவரி அரசு காரணமாக அது கிரிக்கெட் போட்டியிலிருந்து தடை செய்யப்பட்டிருந்தனால நடுவுல சில ஆண்டுகள் அது விளையாடாம இருந்தாங்க அவங்க. அடுத்த இடத்துல 5வது இடத்துல இருப்பது பாகிஸ்தான். 1952 ஆண்டு டெஸ்ட் போட்டியை அவங்க விளையாட ஆரம்பிச்சாங்க. 6வது இடத்துல நாம இருக்கோம். இப்பதான் நாம இந்த வெற்றி தோல்விக்கு இடையிலான அந்த விகிதாச்சாரத்தை சமநிலை கொண்டு வந்திருக்கோம். இது வரைக்கும் ஒரு 12 நாடுகள் சர்வதேச டெஸ்ட் போட்டியில விளையாடி இருக்காங்க. அப்ப அதுல நாம 6வது இடத்துல இருக்கோம். ஆனா இதற்கு முன்பு இருந்த நிலைமையெல்லாம் காட்டிலும் பெரிய அளவுல நாம இன்னைக்கு ஒரு இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம வருங்காலத்துல நம்முடைய இந்த விகிதாச்சாரம் இன்னும் மேம்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கு நமக்கு. ஓகே, நம்ம அதை அடுத்த வீடியோக்கள்ல மேலும் பல செய்திகளோட நாம சந்திப்போம். தேங்க்யூ.